இல்லை மேடம், ஒரு 2 எபிசோட்ஸ் பார்த்தேன். ஸ்டார்டிங் எபிசோட்ஸ் தான் பார்த்தேன், இனிஷியல் எபிசோட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கறதில்ல மேடம். ரொம்ப அதையே வந்து ட்ராக் பண்ணிட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த ஃபுட்டுலாம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க வந்து யார் அதில் வந்து நல்லா பண்ணுறாங்கலாம் பார்த்துருந்தாங்க. ஸோ அதில் இருக்க அந்த ரெஃபரி, அந்த ஐ மீன் குவாலிட்டி செக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே டீம் போட்டுக்கிட்டு சும்மாவே வந்து வர எல்லாத்தையுமே ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் கீழே கொட்டுறது, ஒருத்தவங்களுக்கு கூட இருக்க ஒரு சக மனிதர்கள் வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி பண்ணவே தேவை. அதுக்கு நம்ம குவாலிட்டி செக்கே பண்ணிட்டு தேவையில்ல. சும்மா எனக்கு இவர் தான் பிடிக்கும்னா அவர்கிட்ட மட்டும் நீங்க சாப்பிட்டா போதும். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சும்மா எல்லாரையும் தண்ணியை கீழே கொட்டி அவங்க விளமனக்கிட்ட ஒரு எஃபர்ட்ஸ் போடுறாங்க, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது ஃபுல்லாவே ஸ்கிரிப்ட் படி போற மாதிரி இருக்கு. அதாவது ரியாலிட்டி ஷோனா அந்த நேரத்துல எப்படி சொல்றது, நீங்க 2 மணிக்கு வந்து ப்ரஷ் பண்ணுங்க, 3 மணிக்கு வந்து இது பண்ணுங்கன்னு சொல்றதை தாண்டி சாப்பாடு அந்த டைமுக்கு அவைலபிள், பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டைம், லஞ்ச் ஒரு டைம், ஓகே. பட் எல்லாமே ஸ்கிரிப்ட் படி போச்சுன்னா அது வந்து இப்போ என்ன வந்து நீங்க ஒரு அஃபிஷியலா ஆஃபீஸ்க்குள்ள வச்ச மாதிரி இருக்காது. அது வந்து பெருசா வந்து ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டா நான் பார்க்க முடியல என்னால. அது எல்லாமே ஸ்கிரிப்டடா போறாம மேனிபுலேட்டடா இருக்கு. ஸோ அது எதுவும் இன்னொருத்தவங்க சும்மா ஸ்கிரிப்ட் படி நடிக்கிறது 1 நாள் 2 நாள் பார்க்கலாம். அது ஒரு 100 டேஸ்லாம் பார்க்கறது கொஞ்சம் கடினமா இருக்கும்.